ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக நேற்று மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை வெறும் 6 மணி நேர லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திர பதிவுத்துறையில் மேற்கொண்ட அதிரடி ரைடில் 38 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லஞ்சத்திற்கு காரணமான யாரும் இதுவரை சிக்கவில்லையா, கைது நடவடிக்கை எங்கே என அனைத்து பொதுமக்களும் தற்போது தமிழகம் முழுவதும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் மற்றும் லஞ்சம் அதிகமாக புழங்குவதாக புகார்கள் எழுந்த சார் பதிவாளர் அலுவலகங்களை குறியாக கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று மாலை அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை என வெறும் 6 மணி நேரம் மட்டுமே நீடித்த இந்த சோதனையில் தமிழகம் முழுவதும் உள்ள 46 சார் பதிவாளர் அலுவலகங்கள் அதிரடியாக கண்காணிக்கப்பட்டு சோதனையிடப்பட்டன. இந்த அதிரடி வேட்டையின் முடிவில் கணக்கில் வராத 37.75 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட லஞ்ச பணத்தின் அடிப்படையில் எந்தெந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் எவ்வளவு தொகை முறைகேடாக கிடைத்தது என்ற முழு விவரத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ளது. திருப்பத்தூரில் பார்த்தீர்கள் என்றால் 3.22 லட்சம் ரூபாய், இதற்கு அடுத்தபடியாக சேலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3.18 லட்சம் ரூபாய், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2.53 லட்சம் ரூபாய், சென்னை விருகம்பாக்கத்தில் 2.07 லட்சம் ரூபாய் என கணக்கில் வராத பணம் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரைடு நடந்த 46 சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஓவியாகுமார், வெறும் 6 மணி நேர சோதனையிலேயே, அதுவும் ஒரு சில அலுவலகங்களிலேயே இத்தனை லட்சங்கள் கணக்கில் வராமல் பிடிபட்டிருப்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக சோதனை நடத்தி இருந்தால் இந்த தொகை பல கோடிகளை தாண்டி இருக்கும் என பொதுமக்கள் கருத்தினை தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் இந்த சோதனையின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 37.75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இதுவரை ஏன் கைது நடவடிக்கை பாயவில்லை, இதில் யாருமே சிக்கவில்லையா என அரசுக்கு கேள்வி எழுப்பி வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை வெறும் பணத்தை பறிமுதல் செய்வதோடு இந்த சோதனை முடிவடைந்து வருமா? 6 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் தவறு செய்த அதிகாரிகள் மீதான கடுமையான துறை ரீதியான மற்றும் சட்டப்பூர்வமான கைது நடவடிக்கைகளை முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அதிகாரிகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதுபோல பல்வேறு துறைகளிலும் பதவி மாற்றங்கள் இருக்கும் போது தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் 15 வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு அதிகாரிகள் ஒரே மாவட்டத்தில் பணியாற்றுவதும் தற்போது கேள்வியாக எழுப்பப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடத்திய 46 பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய பேசு பொருளாக உள்ளது. இதற்கு அடுத்த நடவடிக்கை என்ன என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஓவியாகுமார்.